என்னன்னா நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, அக்ரிமெண்ட் போடாம யாரையும் வந்து கமிட் பண்ணாதீங்க நீங்க, சரிங்களா? நீங்க வந்து பிரியா பவானி சங்கரை வந்து கமிட் பண்ணது வந்து அக்ரிமெண்ட் போட்டு தான் பண்ணிருப்பீங்க. ஆனா எந்த வித ப்ரமோஷனும் அவங்க வரல. எந்த வித ப்ரமோஷன்னா இப்ப பெரிய படம் ஹிட் ஆனா கூட வர மாட்டாங்க சில பேர். இப்ப வந்து அவங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில நல்ல பேர் வாங்கி வர ஒரு ஹீரோயின், அவங்க ஏன் வரல? அவங்களை கூப்பிடலையா? வந்து கோயம்புத்தூர்காரங்க சத்யராஜ் சார், தெலுங்குக்காரங்க கன்னடத்துக்காரங்கலாம் இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு கடலூர்காரரு, அந்த அம்மா ஒரு மாயவரத்துக்காரம்மா, எதனால் வந்து ப்ரொமோஷனுக்கு வரல? நாங்கள் நம்ம ஊருக்காரங்க அப்படின்னு சொல்லி சத்யராஜ் தெலுங்குல உங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு ரீசன் மட்டும்தான் காரணமா, இல்லை ஒரு ப்ரொடியூசராக நீங்கள் ஏதாவது ஆதிக்கம் பண்ண நினச்சி அதனால் ஏதாவது வருத்தமா? ஏன்னா பிரியா பவானி சங்கர் சில அவங்க மேலே அந்த குற்றச்சாட்டு நீங்கள் தான் முதல்ல வைக்கிறீங்க. முன்னாடி நயன்தாரா சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும், யங் ப்ரொடியூசர்ஸ் இல்லை வந்து நியூ ப்ரொடியூசர்ஸ் இல்லை வந்து அப்கமிங் ப்ரொடியூசர்ஸ் யாராவது, ஏன்னா எஸ்டாப்ளிஷ் ப்ரொடியூசர்ஸ்லாம் தெரியும். நான் பட்டதுனால சொல்கிறேன், அக்ரிமெண்ட் போடும் போதே எல்லார்ட்டையும் வந்துட்டு ப்ரொமோஷனுக்கு வந்து இத்தனை நாள் வரணும், ப்ரொமோஷன் வந்து ரோட் ஷோ வந்தாலும் வரணும், அது வந்து இப்படி தான் இருக்கணுன்ற எல்லாமே டிஃபைன் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா ப்ரொமோஷனுக்கு வந்து நான் வரமாட்டேன், இவங்க இன்டர்வியூ பண்ணால் தான் நான் வருவேன், இவங்க வந்து எனக்கு இன்டர்வியூ பண்ணணும், எனக்கு வந்து என்னுடைய காஸ்டிங் வந்து இது, என்னோட இது இது, என்னோட மேக்கப் மேன் காஸ்ட் இது, இதெல்லாம் சொல்கிற மாதிரியா இருந்தால் அவங்கள அவாய்ட் பண்ணிவிடுங்க. நாங்கள் அதுதான் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். டேரக்டர் சார், ப்ரொடியூசர் சார் வந்து சொன்னாங்க, யாரும் அக்ரிமெண்ட் போடாமல் யாரையும் வந்து செலக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் வந்து பிரியா பவானி சங்கரை வந்து போட்டுருக்கீங்க, படத்தில் நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க எந்த ஒரு ப்ரமோஷனும் வரல. ஏன் ப்ரொடியூசர் சார் சொன்னதுனால கூப்பிடலையா? இல்லை நீங்களே சொல்லலாம். நான் தான் சொல்லணுமா? ஓகே, ஒன் மோர் சொல்லுங்கள். அது என்ன கொஸ்டின்? இல்லை சார், என்னென்னா நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, அக்ரிமெண்ட் போடாமல் யாரையும் வந்து கமிட் பண்ணாதீங்க நீங்க, சரிங்களா? நீங்கள் வந்து பிரியா பவானி சங்கரை வந்து கமிட் பண்ணதை வந்து அக்ரிமெண்ட் போட்டு தான் பண்ணியிருப்பீங்க. ஆனால் எந்த வித ப்ரமோஷனும் அவங்க வரல. எந்த வித ப்ரமோஷன்னா இப்போ பெரிய படம் ஹிட் ஆனா கூட வரமாட்டாங்க சில பேர். இப்போ வந்து அவங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில நல்ல பேர் வாங்கி வர ஒரு ஹீரோயின், அவங்க ஏன் வரல? அவங்களை கூப்பிடலையா? இல்லை, கூப்பிட்டோம். அவங்க நியூசிலாண்டில் ஏதோ பிஸியாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க ஷூட்டிங்கில். ஸோ அதுதான், ஒரு படம் ரிலீஸ் டேட் வந்து ஒரு ப்ரொடியூசர் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் சைடில் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டைமை வந்து வேல்யூ பண்ணி ஆக்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு லாஜிஸ்டிக்கல் எக்ஸ்பென்சஸ்னு ஒன்று வருங்க. நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து அங்கேருந்து நீங்கள் கூப்பிட்டு வந்து ஒன்று பண்ணும்போது அந்த ப்ரொமோஷனுக்கான வெயிட்டேஜ் எவ்வளோ இருக்குது, அதோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்றதெல்லாம் செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு அமௌண்ட்டு செலவாகும். அது கால்குலேட் பண்ணி பார்த்தா அந்த காசை வந்து நீங்கள் வந்து ப்ரொமோஷனுக்கே போட்டுடலாம் அப்படின்னு தோணும். அதுதான், வேறு எதுவும் கிடையாது. நம்ம திரும்ப சொல்கிற பாயிண்ட் என்னென்னா வந்து அக்ரிமெண்ட்டில் நாங்களும் அதெல்லாம் மென்ஷன் பண்ணுறோம், அது யாரும் ஹானர் பண்ண மாட்டுறாங்கன்றதான் பிரச்சனை. இப்போ பர்டிகுலராக எனக்கு இந்த ஆங்கர் தான் வந்து என்னை வந்து இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லக்கூடாது. அது வந்து அப்போ யாருக்கு இது மாதிரி பர்டிகுலராக வந்து இதுமாதிரி ஆங்கர் தான் வேணும்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்களா? எங்கிட்ட சொன்னாங்களான்னு தெரில, எனக்கு தெரில. ஆனால் எனக்கு அப்படி தான் நியூஸ் வந்தது, சொன்னாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு எங்கிட்ட டேரக்டர் சொல்ல, எனக்கு இவங்க பண்ணணும் அவங்க பண்ணணும்னு சொல்லும் போதெல்லாம் வந்துட்டு இட்ஸ் அது வந்து அன்வான்ட். அது ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போடுறோம், பணத்தை தாண்டி இருக்கிற உழைப்பு ஒன்று இருக்குது. அதே மாதிரி டைரக்டர்ஸோட விஷன் ஒன்று இருக்குது. சத்யதேவோடைய ப்ரொமோஷனை போய் நீங்கள் தயவுசெய்து ஒரு ஹீரோவோ ஒரு ஹீரோயினோ போய் பாருங்கள், என்ன மாதிரி ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. தனஞ்சயோட ப்ரொமோஷன் போய் பாருங்கள். இந்த படத்தை கொண்டு போய் கடைசி கட்டத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுக்கு அவங்க பட்ட கஷ்டம்லாம் வந்து ஒரு 15-20 நாள் மெனக்கிட்டு மனுஷன் வந்து 2 படம் கமிட்மெண்ட்டில் வச்சுருக்காப்புல. இருந்தாலும் ரெண்டுமே பெரிய பேனரு, பெரிய ரோலு, அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம ஒரு படம் பண்ணியிருக்கோம், அதுக்கான டெடிகேஷன் கொடுக்குறோம், சம்பளம் கொடுத்தோம் வாங்கணும், அதெல்லாம் கிடையாது. அதை தாண்டி ஒரு டெடிகேஷன் இருக்குல்ல, அதை தான் நாங்கள் கேட்குறோம். சார், இப்போ இது மாதிரி வந்து நீங்கள் சொல்கிறீங்க பெரிய பேனரு பெரிய படம் பண்ணுறோன்ட்டு. ஆனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய ஆர்டிஸ்ட் நடித்த ப்ரொமோஷனுக்கெல்லாம் ஆடியோ லான்ச்சுக்கெல்லாம் பெரிய ஹீரோயின்ஸ்லாம் வராங்க. ஏன் ரஜினி சாரும் கூட வர்றாரு, கமலஹாசன் சார் கூட வராங்க, நயன்தாரா கூட வராங்க. ஆனால் வந்து சின்ன படம் யாராவது பண்ணிட்டாங்கன்னா அவங்க சைட்லேருந்து யாரும் வரது கிடையாது. இது வந்து ப்ரொடியூசருக்கு நிறைய பாதிப்பு உண்டாக்குதா? ஏன்னா வந்து நம்ம படத்துக்கு வரமாட்டாங்க, அடுத்த படத்துக்கு போகிறாங்கன்ட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல சார்? சார், இது எஸ்கே சொன்ன ஒரு டைலாக் தான் சொல்லணும். ஜெயிச்சிருவான்னு சொன்னால் எவனும் நம்ப போகிறதில்ல, ஜெயிச்சுட்டு சொன்னால் நம்புவாங்க. இப்போ நாங்கள் ஜெயிச்சிட்டோம், அடுத்த வாட்டி கூப்பிட்டா தானே வர போகிறாங்க, அவ்வளோதான், சிம்பிள். உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர்காரங்க சத்யராஜ் சார், தெலுங்குக்காரங்க கன்னடத்துக்காரங்கலாம் இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க.
நீங்கள் ஒரு கடலூர்காரரு, அந்த அம்மா ஒரு மாயவரத்துக்காரம்மா, எதனால் வந்து ப்ரொமோஷனுக்கு வரல, நாங்கள் நம்ம ஊருக்காரங்க அப்படின்னு சொல்லி சத்யராஜ் தெலுங்கில் உங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு ரீசன் மட்டும்தான் காரணமா, இல்லை ஒரு ப்ரொடியூசராக நீங்கள் ஏதாவது ஆதிக்கம் பண்ண நினச்சி அதனால் ஏதாவது வருத்தமா? ஏன்னா பிரியா பவானி சங்கர் சில அவங்க மேலே அந்த குற்றச்சாட்டு நீங்கள் தான் முதல்ல வைக்கிறீங்க. முன்னாடி நயன்தாரா இவங்க மேலாம் இருக்கும் அந்த மாதிரி குற்றச்சாட்டு. இல்லைங்க, இதுக்கு முன்னாடி எத்தனை படத்தோட ப்ரொமோஷனுக்கு நான் திரும்ப சொல்கிறேன், அவங்க வந்து வரலன்னு நான் சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கணும். லாஜிஸ்டிக்கல் எக்ஸ்பென்சஸை கால்குலேட் பண்ணி பார்த்தா அது வந்து எங்களுக்கு மேட்ச் ஆகலன்னு சொல்கிறேன். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போது ஷூட்டிங் வந்து நம்ம வந்து எதுவும் இப்போ ரிலீஸ் டேட் வந்து நாளைக்கு ரிலீஸ்னு யாராவது சொல்லுவாங்களா? நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். யாருமே சொல்ல போகிறது இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த்து, ஒரு 45 days பிஃபோர் நம்ம தெரிஞ்சிடும். ஏன்னா 1 month பிஃபோர் நீங்கள் தியேட்டர் கன்ஃபர்மேஷன் கொடுத்தே ஆகணும். அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து இந்த 1 month ஒரு 45 days டைம் இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனிலும் நீங்கள் பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போ வெளியூரில் இருந்து அவங்கள கூப்பிட்டு வரும்போது அவங்க மட்டும் வர மாட்டாங்க, அவங்க டீம் ஃபுல்லாக வரும். அவங்களுக்கான ஒரு எக்ஸ்பென்சஸ் ஒன்று இருக்குது. அது எப்படி வந்து ஒரு ப்ரொடியூசர் ஹேண்டில் பண்ண முடியும்? அதுதான் நான் கேட்குறேன். அது வந்து அன்மேட்ச்டு. அதுவும் ஃபாரின்லேருந்து கூப்பிட்டு வரதுலாம் வந்து இப்போ நீங்கள் வந்து பிஸ்னஸ் கிளாஸ் கேட்பீங்க. நான் ஜென்ரலாக கேட்குறேன், பொதுவாகவே ஒரு ஆர்டிஸ்ட்னா அவங்களுக்கான செக்யூரிட்டி வேணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 லட்ச ரூபா கிட்ட வந்துடும். அந்த 15 லட்ச ரூபா ப்ரொமோஷனில் போட்டாங்கன்னா ஆப்வியஸ்லி இப்போ நான் யோசித்தேன், சிம்பிள் அவ்வளோதான். இது வந்து அவங்க வரமாட்டேன்னா சொல்லு. அது இல்லை, எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஏமாத்தம் தான். படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, ரிவ்யூலாம் பேசியிருக்கேன். ஆனால் என்ன ஏமாத்தனா, நானும் மாயவரத்துக்காரன் தான், அவங்கள அடிக்கடி பார்க்குறோம் நம்ம. எனக்கு இதில் அவங்களோட சூப்பராக அந்த வில்லி கேரக்டர் பேங்கில் அந்த மாதிரி இன்னும் 2-3 பேர் இருந்தாங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டுருக்கலாமே நீங்கள், நாங்கள் ஏமாறாமல் இருந்திருப்போமே வெற்றி விழாவில் அப்படின்றது. சக்ஸஸ் பார்ட்டியில் கண்டிப்பாக கூப்பிட்டுருலாம் நான்.